சென்னை தாம்பரத்தில் ரயிலில் 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கில் 2 பேருக்கு சிபிசிஐடி போலீசார் சம்மன் அனுப்பியிருக்கின்றனர். விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்க கேட்கலாம். சாலமன் வணக்கம். அவர்கள் எப்பொழுது ஆஜராக வேண்டும் என சம்மன் அனுப்பியிருக்கின்றனர்? முழு விவரங்கள் என்ன சாலமன்? கடந்த 6ஆம் தேதி இரவு தாம்பரம் ரயில் நிலையத்தில் ரூபாய் 4 கோடி ரூபாயை தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். குறிப்பாக இவர்கள் பணத்தை கொண்டு சென்றதாக சதீஷ், நவீன், பெருமாள் ஆகிய 3 நபர்களையும் தாம்பரம் போலீசார் கைது செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இவர்கள் மீது 4 பிரிவின் கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில இவர்கள் காவல் நிலைய ஜாமீனில் அதன் பின்னர் விடுவிக்கப்பட்ட நிலையில இந்த பணம் தொடர்பாக நடத்திய விசாரணையில் இந்த பணமானது நயினார் நாகேந்திரனுக்கு சொந்தமான பணம் என விசாரணையில தெரிய வந்ததை அடுத்து இந்த வழக்கானது சூடு பிடித்தது. குறிப்பாக இது தொடர்பாக பல்வேறு நபர்களுக்கு தொடர்பு இருப்பதால் நயினார் நாகேந்திரனின் உறவினரான முருகன் மற்றும் அவருக்கு தொடர்புடைய கீழ்ப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஓட்டல் என பல்வேறு இடங்கள்ல தாம்பரம் போலீசார் தீவிரமாக சோதனை மேற்கொண்டனர். குறிப்பாக இந்த வழக்கின் தீவிர தன்மையை கருதி கடந்த 2 நாட்களுக்கு முன்னதாக இந்த வழக்கானது சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டு இது தொடர்பாக 4 பிரிவின் கீழே சிபிசிஐடி போலீசார் வழக்கு பதிவு செய்து தற்போது விசாரணையை துவங்கியுள்ளனர். நேற்று இந்த வழக்கு தொடர்பாக சம்பவம் நடந்த இடமான தாம்பரம் ரயில் நிலையம் மற்றும் கீழ்ப்பாக்கத்தில் உள்ள நயினார் நாகேந்திரனுக்கு சொந்தமான ஓட்டல், அவரது உறவினரான முருகனின் வீடான விருகம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய இடம் உள்ளிட்ட பல்வேறு இடங்கள்ல தற்போது முதற்கட்ட விசாரணையை சிபிசிஐடி போலீசார் மேற்கொண்டு வந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் இந்த வழக்கில் ஏற்கனவே கைது செய்யப்பட்ட நவீன் மற்றும் மற்றொரு நபரிடம் 2 பேரிடம் தற்போது சம்மன் அனுப்பி இருக்கின்றனர். குறிப்பாக இன்று காலை 11 மணி அளவில் இருவரும் ஆஜராகுமாறு குறிப்பிட்டுள்ளனர். பெருமாள் மற்றும் நவீன் ஆகியோர் இன்று காலை 11 மணி அளவில் எழும்பூரில் உள்ள சிபிசிஐடி அலுவலகத்தில் ஆஜராகுமாறு தற்போது சிபிசிஐடி போலீசார் சம்மன் அனுப்பியுள்ளனர். இவர்களிடம் நடத்தப்படும் விசாரணையை பொறுத்து அடுத்த கட்டமாக இதில் பணம் வைத்ததாக கூறப்படுகின்ற நயினார் நாகேந்திரனின் உறவினரான முருகனுக்கு சம்மன் அளிக்க திட்டமிட்டுள்ளதாகவும், மேலும் இவர்களிடம் இந்த பணம் எங்கிருந்து கொண்டு செல்லப்பட்டது, யாருடைய பணம் என்பது தொடர்பாக பல்வேறு விசாரணையை தற்போது சிபிசிஐடி போலீசார் இவர்களிடம் நிகழ்த்த உள்ளனர். இவர்கள் அளிக்கக்கூடிய வாக்குமூலத்தை வீடியோ பதிவாகவும் செய்யப்பட உள்ளனர். இவர்கள் கொடுக்கும் வாக்குமூலத்தை அடிப்படையாக வைத்து இதில் முக்கிய நபராக பார்க்கப்படுகின்ற நெல்லை வேட்பாளரான நயினார் நாகேந்திரனுக்கு சம்மன் அனுப்பி விசாரணை மேற்கொள்ளவும் சிபிசிஐடி போலீசார் திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. முழு விவரங்களுக்கு நன்றி சாலமன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.